இது சவால் நிறைந்த தொகுதி. மீண்டும் நான் சொன்னேன், அண்ணன் ஜி கே மணியினுடைய புதல்வர் அவருக்கு நீங்க கை செய்ததுக்கு வாய்ப்பு தரப்பதான் நான் சொன்ன வாக்குறுதி உங்களுக்கு வரும். நீங்க ஓட்டு போடல, எந்த வாக்குறுதியும் உங்களுக்கு வரும். பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில பிரேமலதா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளக்குள்ள அவங்க சொன்ன வார்த்தை ஒரு முறை மட்டும் கிடையாது, ஓரிரு முறை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணன் ஜி கே மணியின் மகன், அண்ணன் ஜி கே மணியின் மகன், அண்ணன் ஜி கே மணியின் மகன் தான் வேட்பாளராக நிற்கிறார் சொல்லிட்டு அண்ணன் ஜி கே மணி ஜி கே மணி ஜி கே மணின்னு சொல்றீங்களே, இது வரைக்கும் நாம பேசுனது கிடையாது அவரை பத்தி. காரணம் என்ன தெரியுமா? ஐயா கூட நிக்கிறேன், ஐயா கூட நிக்கிறேன், ஐயா கூட நிக்கிறேன்னு. 1000 கசப்புகள் இருந்தாலும் ஐயா கூட நிக்கிறவங்களை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனால் ஐயா கூட நிக்கிறேன், ஐயா கூட நிக்கிறேன், ஐயா கூட நிக்கிறேன்னு இன்னைக்கு இந்த இனத்தையே கழுத்தறுத்துட்டு துரோகியா நிக்கிறவ பத்தி நம்ம பேசாமலாம் இருக்க முடியாது. ஐயா கூட நிக்கிற மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பென்னாகரத்துல தன்னுடைய மகனுக்கு எதிர்ப்பாக நின்று இருக்க வேண்டும். நின்று வென்று ஐயாவிற்கு ஆணிவேராக நின்று இருக்க வேண்டும். அதை விட்டு கோட்டி கணக்கில் பணம் கொட்டி கொடுக்கப்பட்டு ஒத்த சீட்டு வாங்கி இன்னைக்கு இவர்களை எல்லாம் பேசை விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களை நாம் துரோகி என்று சொல்வதில் ஒருபோதும் ஐயம் கொள்ள வேண்டாம், ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். இத்தனை வருஷமா ஐயா கூட இருக்கேன், ஐயா கூட இருக்கேன், ஐயா கூட இருக்கிறேன்னு எத்தனை ஆண்டுகளாக திட்டம் திட்டி ஐயாவையும் அண்ணனையும் பிரிச்சு வச்சிருக்கிறாங்கன்றதை பார்க்கணும். நம்ம பேசுறாங்க பிரேமலதா அவர்கள், இவர் மட்டும் வந்துட்டார்னா உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார், எல்லாத்தையும் செய்வார். ஆனா பாமகவுடைய வேட்பாளர் எப்படி கேட்கிறார் தெரியுமா? நீங்க ஓட்டு போட்டாலும் போடலனாலும் நான் செய்வோம் உங்களுக்கு. 20 கிலோமீட்டர்ல இருக்கிற என்னை வந்து எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, ராத்திரி கதவை தட்டுங்க பிரச்சனைனா. ஆனா தமிழ்குமரனுடைய கதவை எங்க போய் தட்டுவீங்கன்னு கேட்கிறாங்க. பென்னாகர மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள், மிக தெளிவாக இருக்கிறார்கள். இது தேர்தல் அல்ல, இது போர். துரோகத்திற்கும் விசுவாசத்திற்கும் நடக்கக்கூடிய போர். இந்த போரிலே துரோகம் வீழ்த்தப்பட்டு விசுவாசம் வெல்லும், விசுவாசம் வெல்லும். சும்மா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் மாம்பழம் நிறைந்து நிற்கிறது பென்னாகரம் தொகுதியில. நிச்சயம் பென்னாகரம் தொகுதியில் மாம்பழம் வெல்லும். துரோகிகளின் கூட்டம் அடியோடு ஒழியும்.